ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டூ வீலர்களில் பயணிக்கும் அனைவரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்ற நிலையில் தினமும் நாம் ஒரே ஹெல்மெட்டை பயன்படுத்துவதால் அதில் நம் வியர்வை படிந்து துர்நாற்றம் வீசக்கூடும். தவிர நீண்ட நாட்கள் ஒரே ஹெல்மெட் பயன்படுத்துவதால் பொடுகு தொல்லை, தோல், தலையில் அரிப்பு ஏற்படும். இதற்கு தீர்வு காணும் வகையில் ஹெல்மெட் கிளீனிங் முறை தற்போது பிரபலமடைந்து வருகிறது. இந்த முறையில் புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி 5 முதல் 8 நிமிடங்களுக்குள் ஹெல்மெட்டில் உள்ள கிருமிகள் நீக்கப்பட்டு துர்நாற்றம் போக்கித் தரப்படுகிறது. ப்ராசஸ் அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். 3 ப்ராசஸ் அது என்னங்கிறது இதில் ஆட்டோமேட்டிக்காக காரணம் வரும். என்னென்னா மெயின் அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த முறையில் ஹெல்மெட்டை அவ்வப்போது சுத்தப்படுத்தி பயன்படுத்துவதால் கிருமி தொற்று, தோல் அலர்ஜி, பொடுகு தொல்லை உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து தப்பலாம் என இதற்கான பிரத்யேக மிஷினை பயன்படுத்தி ஹெல்மெட் சுத்தம் செய்து தரும் கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ராஜேஷ் கண்ணா கூறினார். நாங்கள் புதுசாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் அப் குரூப் ஒன்று. அதனுடைய பேர் வந்து ஹெல்மெட் கிளீனிங்ட்டு வித் சானிடைசிங் மெத்தட் அந்த டிஸ்இன்ஃபெக்சிங் மெத்தடில். ஓகேங்களா. இதனுடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே மேண்டட்டரியாக யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, வண்டியில் போகும்போது 3 மணி நேரமாக நம்ம வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டஸ்ட்டு, பொல்யூஷன் எல்லாமே உள்ளே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து உள்ளே இருக்கும்போது என்ன ஆகும்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், ஸ்வெட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் இதோடைய மெயின் பர்பஸ். ஸோ என்ன ஆகுனா இது வந்து 3 மெத்தடில் பண்ணுவது. ஒன்று வந்து யூவி மெத்தட்லேயும் ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரை ஃபாக் மெத்தடு, லாஸ்ட் வந்து ட்ரையிங் மெத்தட். ஸோ என்ன ஆகுனா இதில் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க பாக்டீரியா, ஃபங்கஸ், ஸ்வெட் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் அவுட் சைடில் ஃபோம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் எந்த அளவுக்கு வண்டிக்கு வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து ஹெல்மெட்டும் கொடுக்கும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது மிஷின் ரேட் வந்துங்க, இது வந்து நாங்கள் மேக் இன் இந்தியா தான், இது ஆந்திராவில் வாங்கியிருக்கோம். 2,40,000 வருதுங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து மேனிட்ரியாக நம்ம என்னமே பண்ணலாங்க. நேராக வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேசர் பையில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் உள்ள டோர் ஓப்பன் ஆகிடும். ஹெல்மெட் வச்சுட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வித்தின் 5 மினிட்ஸ், ஆஃப்டர் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஹெல்மெட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 4 to 5 மினிட்ஸுங்க. அவுட் சைட் க்ளீன் பண்ணுறதோடு சேர்க்கும்போது ஒரு 8 மினிட்ஸ் எடுக்குங்க. இதனால் வந்து உங்களுக்கு வந்து மெயின் வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தலையில் நமக்கு வந்து இச்சிங், ஹெல்மெட்டை நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு போகும்போது நிறைய இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதே என்னுடைய மெயின் ஃபோக்கஸுங்க. கொரோனாக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோமோ, இப்போ கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து அதை மறந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறந்தாச்சு. இப்போ அதை நம்ம திரும்ப வந்து ஞாபகப்படுத்தி இதை என்ன பண்ணுறோம், இதை வந்து ஹெல்மெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயிர்காக்க கருவியை வந்து பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது தான் நம்மளோட முக்கியம். அதுதான் இந்த மிஷினுடைய மெயின் ஃபங்க்ஷன். அது